ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வரும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த தயவுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம யாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாய் எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்து செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவனே, கடந்த 4 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீர். ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு தந்து எங்களை நடத்தின உங்கள் நடத்துதலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மே மாதத்தில் உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பாடல், ஆராதிக்கிற ஆராதனை, வாக்குத்தத்த செய்தி எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வருவீராக. இந்த நாளில் நாங்கள் ஒருமித்து உங்கள் நாமத்தை உயர்த்த தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான இந்த மே மாதத்தின் முதல் நாளில் முதல் நேரத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம செலவிட வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் எத்தனையோ சூழ்நிலைகள் அவர்களுடைய நேரத்தை இந்த நாட்களில் ஆரம்பத்தை செலவிடும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் அவர் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசித்ததுனால அவருடைய பிரசன்னத்தில் உங்களை என்னையும் அங்கே அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிற ஒரு நல்ல நேரம். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு தெரிந்த பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் பெரியது. எஸ், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நீங்கள் எப்படி சபையில் இருக்கும்போது பாடுவீர்களோ, தேவனை ஆராதிப்பீர்களோ, அதை விட அதிகமாக உங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஸ்தலங்களை நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வல்லதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே, இந்த புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. எங்களுக்கு புதிய நாளை நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா,
வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எஸ் நாவாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பு என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பு என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றி நீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றி நீர் நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எஸ் நாவாலே உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே அம்மாப்பா நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே இயேசுவை நோக்கி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே எங்களுக்கு, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகளை நினைக்கும் போது, ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, அவருடைய பிரசன்னம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மா தானாகவே அவரை துதிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஏனென்றால் அவர் நமக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் திரும்புகிற திசை முழுவதும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். அவரை நம்ம மறந்திருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அவர் நம்மை மறக்கிறது இல்லை. ஏன்னா அவரால் நம்ம மறக்க முடியாது. அவர் நம்மளை அவ்வளவு நேசிக்கிறார். அவர் நமக்காக மரித்திருக்கிறார். அவர் நமக்காய் உயிர்த்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்களோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன், உங்களை ஆராதிக்கிறத விட ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில்
எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை நன்றாய் புரிந்தவர், எல்லா சூழ்நிலைகள் வழியிலும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. எங்களை ஒரு நாளும் விட்டு நீர் விலகுவதும் இல்லை, எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை. உம்முடைய கரத்தை இறுகப்பற்ற எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. இன்னும் அதிகமாய் உம்மை நம்ப விசுவாசிக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகளை நீர் அறிந்திருக்கிறேன். அது கரடு முரடானவைகளாலும் இருந்தாலும் கூட நீர் எங்களை தூக்கி சுமக்க வல்லவராயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அநேக நேரத்தில் ஒரு காரியத்தை நாம புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. ஒரு தேவனுடைய ஊழியர் அவருடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். தேவனுடைய காலடி சுவடுகளும் அவருடைய காலடி சுவடுகளும் ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி போய் கொண்டிருந்ததா. நல்ல சந்தோஷமா ஆசீர்வாதமான பாதைகள், மறக்க முடியாத ஆசீர்வாதமான நிகழ்வுகள், இதன் பாதைகளில் எல்லாம் ஆண்டவருடைய காலடி சுவடுகளும் அந்த மனிதனுடைய அந்த ஊழியக்காரருடைய காலடி சுவடுகளும் அதில் இருந்ததா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கரடு முரடான பாதைகளை அவருடைய கண்கள் அந்த இடத்துல பார்த்தது. அப்பொழுது அந்த 2 காலடி சுவடுகள் இருந்த இடத்துல இருந்து ஒரு காலடி சுவடு மறைந்து போனதாம். அப்ப அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே, சந்தோஷமான சூழ்நிலையில நீங்க என் கூட வந்தீங்களே, மகிழ்ச்சி நிறைந்த பாதைகள்ல என் கூட வந்தீங்களே, திடீர்னு உங்களுடைய காலடி சுவடு மறைஞ்சு போயிருச்சு, என்னை தனியா விட்டுட்டீங்களே ஆண்டவரே, என்ன கதற விட்டுட்டீங்களே, என் வாழ்க்கையில பயம் என்ன சூழ்ந்துருச்சு, என் வாழ்க்கையில என்ன நெருக்கம் என்னை சூழ்ந்து விட்டது என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்து அதை ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நன்றாய் கவனித்துப்பார், அது தனித்து இருக்கிற காலடி சுவடு அது உன்னுடையது அல்ல, அது என்னுடைய காலடி சுவடு. அந்த சூழ்நிலை மத்தியில் உன்னால் நடக்க முடியாது என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உன்னை என்னுடைய தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். உன்னை நான் தனியே விடுவதற்கு நான் மனிதன் அல்ல. உன்னுடைய குறைகளையும் பலவீனத்தையும் பார்த்த உடனே உன்னை விட்டு ஒதுங்கி நிற்பதற்கு உன்னுடைய நண்பர்கள் அல்ல, மனிதர் அல்ல. நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், உன்னுடைய தேவனா இருக்கிறேன், உன்னுடைய ஜீவனுள்ள தேவனா இருக்கிறேன். நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நீங்க போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நடத்த நீங்க போதும்பா, இனி நான் உண்மை மாத்திரமே நம்புவேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தான் ஆண்டவர் உங்களையும் என்றும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாதைகளுக்காய் நன்றி. நாங்களும் அநேக நேரத்தில் உடைந்து போகிற உண்மை, அநேக நேரத்தில் நாங்கள் காயங்களை அடைகிறோம் உண்மை, பலவீனத்தை குறித்து எங்களுக்கு இருக்கிற சுகவீனத்தை குறித்து ஒடுங்கி போய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒதுக்கப்படுகிறோம் உண்மை ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை தனியே விடுகிறது இல்லை. அந்த சூழ்நிலை மத்தியிலும் எங்களுக்கு பலனை கொடுக்க எங்களோடு கூட அமர்ந்து இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த
அவர் அன்பை மறப்பேனோ. எத்தனை பேர் மறுபடியும் அந்த பாட முடியும்? நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமம் அந்த நேரத்தில் மகிமைப்படுவதாக. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை கரங்களை உயர்த்தி. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எங்கள் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை சேர்ந்து. நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. கரங்களை உயர்த்தி. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். கரங்களை உயர்த்தி. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எங்கள் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் எந்தன் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எங்கள் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. எங்கள் இயேசு நல்லவராய் இருக்கிறீரே, எங்க வாழ்க்கை முழுவதும் நீர் வல்லவராய் இருக்கிறீரே. நல்ல அந்நிய பாஷையில பேசி கரங்களை தட்டி ஆண்டுடைய கிருபைகளை பறைசாற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே முதல் நேரத்தில் உங்களோடு கூட நாங்கள் இருக்கும்படியாய் உம்மை உயர்த்துகிற இடத்துல எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சத்தத்தை உயர்த்தி, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஏன் தெரியுமா? ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆவியானவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த நாளில் உங்களை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி. இன்னும் எங்களுடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்வீராக. எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களை துதித்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. இன்னும் உம்மை துதிக்க, இன்னும் உம்மை ஆராதிக்க உம்முடைய கிருபைகளை அள்ளி வணங்கி தாரும் ஆண்டவரே. நீர் உம்முடைய கரத்தை எங்களுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாகவே இருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். வந்திருக்கிற யாவரையும் மீண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த மே மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். மே மாதத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள் எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். அதே போல் திருமண நாளை அனுசரிக்கிறவர்களும் எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல் ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் இந்த மாதத்திலே நீங்கள் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க உங்களையும் அன்பாய் கேட்கிறேன். கண்களை மூடி செபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகால வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எழும்பி நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்திலே ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ஆண்டவரை நீர் நடத்தி வந்த உங்கள் நடத்துதலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் கொடுத்த ஜீவன், சுகபலன், ஆரோக்கியம், நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஜீவன், சுகபலன், தீர்க்க ஆயுசை கொடுத்து உங்கள் வருகை வரை அநேக பிறந்த நாட்களை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, திருமண நாளை அனுசரிக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை இணைத்த நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் ஆண்டவரே நீங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய குடும்பமாய் நடத்தி வந்த நடத்துதலுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் பயன்படுத்தின தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே ஒரு பக்தியுள்ள குடும்பங்களாய் நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக ஆண்டவரே தம்பதிகளைப் போல உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆன்லைனில் எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். சபையின் சார்பில் உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஆன்லைனில் இருக்கிறவர்களுக்கும் சபையின் சார்பில் பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சில அறிவிப்புகளை வாசிக்கிறேன், கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு காலை 9:30 மணிக்கு மதுரை பழங்கானத்தம் ஜீவ தண்ணீர் ஏஜி சபையில் வைத்து நம்முடைய மதுரை சோன், அதாவது 6 மண்டலங்களை சேர்ந்த சபைகள் இணைந்து ஜெபிக்கிற உபவாச ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் வைத்து இந்த உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்தில் வேலை நடைபெறுவதனால் இந்த ஆண்டு இங்கே நடைபெற முடியவில்லை. ஆகவே பழங்கானத்தம் ஏஜி சபையில் வைத்து காலை 9:30 மணி முதல் 2 மணி வரையிலும் இந்த உபவாச ஜெபம் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறோம். அந்த சர்ச்சானது பழங்கானத்தம் போகிற வழியிலே, அதாவது மேம்பாலத்துக்கு கீழே வலது புறத்தில் முதல் பகுதியில் இருக்கிறது. அங்கே வெளியில் போர்டு இருக்கிறது. நீங்கள் அதில் போய் ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்கிறோம். அதே போல் வழக்கமாய் நமக்கு நடக்கிற எல்லா ஜெபங்களும் கூட்டங்களும் இதே இடத்துல வைத்து அந்தந்த நேரத்தில் நடைபெறும். இந்த வாரம் ஞாயிறு காலை 7:30 மணிக்கு ஒரே ஆராதனையாக நம்முடைய வேதாகம கல்லூரியில் வைத்து நடைபெறும். முதல் வாரமாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய பந்தியும் மிஷனரி காணிக்கையும் உண்டு. அதற்கு ஆயத்தமாய் வர உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் வரப்பட்டு போவோம். கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆமாம், எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொருவரையும் அவர் ஏமாற்றுவது இல்லை. ஏனென்றால் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஆமாம், எவ்வளோ எதிர்பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தாலும் அவர் தேவைக்கு அதிகமாய் மாத்திரமே என்ன செய்வார்? அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், ஒரு குழந்தை கடைக்கு போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய் நிற்கும்போது அந்த 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 குழந்தையுடைய அந்த க்யூட்னஸை பார்த்து அந்த சிறு பிள்ளைகளுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த மழலையை பார்த்து சந்தோஷத்தில் அந்த கடைக்காரர் சொன்னாராம், நீ உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணாலும் என்ன செய், நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு பாட்டிலில் கொடுத்தாங்களாம். அப்போ கொடுக்கும்போது அந்த குழந்தை பார்த்துட்டு இருந்துச்சான், எதுவுமே எடுக்கலையா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொன்னதான், என் கையில் நான் எடுத்தால் நான் கொஞ்சமாக தான் எடுப்பேன், உங்கள் கையால் எடுத்து தாங்க, உங்கள் பெரிய கையால் எடுத்து தாங்க, நீங்கள் நிறையா எனக்கு கொடுப்பீங்க, அதை ஒரு பேக்கெட்டில் போட்டு தாங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த குழந்தை சொன்னதான். அதனால் ஆண்டோடைய கரம் பெரியது. அவரிடத்திலிருந்து வரும் பொழுது அதை நம்மளால் அனுபவிக்க கூட என்ன செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அதிகமானது. அதை அனுபவிக்க ஆண்டவர் கிருபைகள் நமக்கு என்ன செய்வார்? தருகிறவராக இருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது மாதத்தில் ஒரு நாள் மாத்திரம் இல்லை. ஆமென். இது ஒரு மத சடங்காச்சாரம் அல்ல. இது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான ஒரு உறவு. அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நாம் அதை அதிகமாக கேட்கறதில்ல, கவனிக்கிறதில்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடிக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு ஆண்டவர் வார்த்தையை. ஆமென். ஆமாம், அந்த நாட்களுக்குள்ளாக நாம் இங்கே வந்துட்டுருக்குறோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். நான் இந்த இடத்துல நிற்பதை நினைத்து நான் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். நம்முடைய போதகர் அவர்களுக்காகவும் அவங்களும் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய பலவீனங்கள் மாறும்படியாக நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நானும் ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட ஜெபங்களிலும் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவர் கிரியை செய்வாராக. ஆமென். ஆமென்னு சொல்கிறீங்களா?
இந்த நேரத்தில் அருமையான நேரம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிற நேரம். எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் கூட பேசுங்கப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. எல்லா மனிதனுடைய வார்த்தையும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. மனிதனுடைய வார்த்தை நம்மை ஒரு சில நேரங்களில் உடைத்து விடுகிறது, சோர்ந்து போக செய்கிறது. ஒரு சில நல்ல மனிதர்களுடைய வார்த்தை நம்மை அடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நம்மை உற்சாகப்படுத்துகிறதோடு நிறுத்துவது இல்லை, நம்மை அவருடைய வார்த்தை தூக்கி கொண்டு செல்கிறது. நம்முடைய பலவீனத்தின் பாதையில் பலனை தருகிறது. நம்முடைய தகுதி இன்னதென்று நம்மை உணரும்படி செய்கிறது. அவருடைய வார்த்தையை போல இந்த உலகத்தில் கிரியை செய்ய வேற எதுவுமே இல்லைங்க. அற்புதமான ஒரு நல்ல நேரம். அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஆவியானவரே எங்கள் மேல் வந்து இறங்குங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம். ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியான கிருபைகளை தருவீராகப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வரட்டும் ஆண்டவரே. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க அப்படிங்கிறத எங்களோடு கூட பேசுங்க. வாக்கு தத்துவங்களை கொடுங்க. எங்களுடைய சூழ்நிலைகளில் என்ன தேவை என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அதை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தை நிறைவேற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆண்டவரே. எங்கள் கூட பேசுங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் இருதயத்தில் கையை வைத்தாப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை கூட நாங்கள் கீழே சிதறவிடாமல் அத்தனையும் எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள கிருபைகளை தருவீராக. அத்தனையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இந்த நேரத்தில் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்னும் சத்தமாக கரங்களை தட்டலாம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை சாதாரண மனிதன் பேசுகிற வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், உங்கள் பலத்தினால கிடையாது, உங்கள் பராக்கிரமத்தினாலையும் கிடையாது, வேற ஒரு விஷயத்தினால, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வது போல வேற ஒரு பெரிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். நேற்றைய தினத்தில் அவங்க தலைமை போதகர் அவர்கள் என்னிடத்தில் இங்கே மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது என்னுடைய மனதில் எதுவுமே இல்லை. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது, நான் உனக்கு சமீபத்தில் நான் பேசின வார்த்தையை நீ மக்களுக்கு பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துனாங்க. அதனால் அந்த விஷயத்தை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான கோணங்கள் இதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை பக்குவப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல செருபாபேல் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான். ஆமென். ஆமாம். நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்று பின்னணிகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். தாவீதினுடைய சந்ததியிலிருந்து வந்தவர் தான் யார்? செருபாபேல். ஹல்லேலூயா. தாவீதினுடைய சந்ததியிலிருந்து தான் இன்னும் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். வேதத்தில் தெரியினவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், உங்களை இன்னும் பெருக பண்ணுவாராக. அதனால் பாருங்களேன், தாவீதின் சந்ததியிலிருந்து வந்த ஒரு இரட்சகர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் சேவித்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை போலவே செருபாபேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அவரை இரட்சகராக என்ன செஞ்சார்? வேதாகமத்தில்
பயன்படுத்தினார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக குறிப்பிட்ட காலத்திற்கு என்று தேவன் அவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் ரட்சிக்கும்படி ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ராஜா அல்லது குறிப்பிட்ட நபருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் அல்லது அவருடைய பிள்ளைகளாகிய ஜனங்களையும் தேவன் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன் மூலியமாக என்ன செஞ்சார்? ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். அதில் ஒருவர் தான் இந்த செருபாபேல். ஆமென். ஆமென்னு சொல்கிறீங்களா? அந்த நாட்களில் செருபாபேல் தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கிற அந்த குறிப்பிட்ட தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்று இவர்தான் நம்மை ரட்சிப்பார் என்பதை அந்த நாட்களில் உள்ள ஜனங்கள், அவரோடு கூட இருந்த செருபாபேலு கூட இருந்த ஜனங்கள் அதிகமாக நம்பினார்கள். ஆமென்னு சொல்கிறீங்களா? ஏன் இப்படி கூட நம்ம சொல்லலாம், ஒருவேளை உண்மையான ரட்சகர் இவராக தான் இருப்பாரோ அப்படின்னு கூட என்ன செஞ்சாங்க? நினைச்சாங்க. ஒருவேளை இயேசுவா இவர் இருப்பாரோ அப்படின்னு கூட என்ன செஞ்சாங்களாம்? நினைத்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீதின் சந்ததியிலிருந்து வந்தவர் தான் யாரு? செருபாபேல். ஹல்லேலூயா. அந்த செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அவரே சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம முயற்சிக்கிறோம் பாருங்களேன். அநேகர் நீங்கள் முயற்சி செய்து செய்து நீங்கள் தோற்று போய் ஒரு வேளை நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினச்சிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அதையெல்லாம் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக நான் ஆண்டவரிடத்தில் அநேக நேரம் நான் போராடி இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அது என்ன செய்யலை? கிடைக்கவே இல்லையே. என் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் எவ்வளவோ பணங்களை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? செலவு பண்ணியிருக்கிறேன், ஆனால் எதுவுமே சரியே இல்லை, எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை வந்திருப்பீங்க. அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்திற்கு போக வேண்டும். திருமண காரியங்கள் ஆகட்டும், பிள்ளை பேர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் காத்திருந்து முயற்சி செய்து ஒருவேளை நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே உனக்கு ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலத்தினாலும்னா என்ன? பராக்கிரமம்னா என்ன? என்ன சொல்வீங்க? பலம் அப்படின்னா நம்மளால் முடிந்தது செய்கிறது நம்முடைய பலம். நம்மளால் முடியாததை எப்படியோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறோம் பார்த்தீங்களா, அது பராக்கிரமம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது 2 நாளையும் ஆகாதுப்பா, என்னால் தான் ஆகும் அப்படின்னு என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல முடியுமா? அதனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. முதல் பகுதியிலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் இதை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனமாக கவனியுங்கள். உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணப்படுகிறது, அதையும் நீங்கள் பார்க்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகரியா 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதில் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. செருபாபேல் ஒரு தரிசனத்தை என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தேவனுடைய தூதன் அந்த இடத்துல இறங்கி வந்து, நீ பார்க்கறது என்னப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. இது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆமென். ஆசாரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்குகள் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆசாரியனாக இருக்கிற ஒருவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதனுடைய விளக்கை, அதனுடைய திரியை என்ன செய்யணும்? அது சரி செய்யணும். அதற்கான எண்ணெயை பரிசுத்தமாக அதை செய்து அதில் என்ன செய்யணும்? ஊற்றி அதை பராமரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த இடத்துல குத்து விளக்குன்னு சொல்லப்படுகிறது செருபாபேல தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல காண்பிக்கிறார்.
நீ தான்ப்பா செருபாபேல், நீ தான் குத்து விளக்காக இருக்கிற. அந்த இடத்துல உன்னுடைய விளக்கை பராமரித்து உன்னுடைய விளக்கை மறுபடியும் எரிய செய்கிற ஒரு அனுபவத்தை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குத்து விளக்கு பக்கத்தில் என்ன இருக்குதான், 2 ஒலிவ மரம். இதன் நடுவில் குத்து விளக்கு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஒலிவ மரமும் இந்த இடத்துல ஒரு ஒலிவ மரமும் இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அந்த இடத்துல இருக்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். அந்த இடத்துல இது முடிந்ததுக்கப்புறம், இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, இது என்ன என்று மறுபடியும் தேவதூதன் என்ன செய்கிறார், அவர் கேட்குறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன செஞ்சார் தேவதூதன், நீ பார்க்கறது என்னன்னு கேட்டார். அதுக்கப்புறம் அந்த பார்க்கறது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த ஒலிவ மரம் என்ன அப்படிங்கிறது எனக்கு விளங்கலை, எனக்கு தெரியல. ஏன்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே என்ன செய்ய முடியாது, ஒலிவ மரம் வர முடியாது. ஹல்லேலூயா. ஒலிவ மரம் எப்பயுமே எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்குன்னா அதற்கு வெளியில் என்ன செய்வாங்க, அதை வளர்ப்பாங்க. அதை வளர்க்கும்போது அதிலிருந்து பழங்களை எடுத்து அதிலிருந்து என்ன செய்வாங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல. சரி, இது ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் இங்கே எனக்கு காண்பிக்கிறாரு, தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னா, புரிகிற வரைக்கும் எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு புரிகிற வரைக்கும் எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஆமேன். உணரும் வரையில் உண்மையும் பொய் தான். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை நம்ம உணர்கிற வரைக்கும் அது பொய்யாத்தான் நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதனால் நமக்கு புரிகிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யும், இப்படி தான் இருக்கும். முடிவில் நமக்கு என்ன செஞ்சிடும், அது அழகாக புரிஞ்சிடும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். இந்த நேரத்தில் அடுத்த பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 6வது வசனத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா, நன்றாய் கவனியுங்கள். ஒரு விளக்கை எரிய செய்கிறது ஒரு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதற்கு என்ன வேணும், அந்த நாட்கள் அது எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒலிவ மரத்து எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னேன் நான், ஒலிவ மரத்து எண்ணெய் எங்கே இருக்கும், இந்த ஒலிவ மரம் எங்கே இருக்கும், ஆசாரிப்பு கூடாரத்தின் அருகிலே. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அந்த மரத்தில் இருந்து பழங்களை எடுத்து, அதற்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து, அதுக்கப்புறம் அதை காய வைத்து, அதுக்கப்புறம் அதிலேருந்து எண்ணெயை எடுத்து, அந்த எண்ணெயை பியூரிஃபை பண்ணி சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த விளக்கில் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ஸு வேறு மற்றவங்களுக்கு தான்ப்பா, என் கூட இருக்கிறவனுக்கு இந்த ப்ராசஸே கிடையாது, அந்த ப்ராசஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாமா? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அந்த ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆண்டவரை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய பலத்தால் நான் பார்த்துருவேன், என்னுடைய பலத்தினால நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான். அதனால தான் இங்கே சொல்கிற ஆண்டவர், பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என் கூட இரு அப்படின்னு என்ன செய்யும் அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன, அவருடைய ஆவியினாலே ஆகும். அந்த இடத்துல என்ன செய்யணும், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரே நமக்காக செய்யும் பொழுது நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, அவர் கூட இருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், சும்மா இருக்கிறது வேற, நன்றி செலுத்துறது வேற. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதனால் நன்றியுள்ளவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் நாம் என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
ஆமாம், அநேகம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேலைகளுக்காகவும் சின்ன வயதிலே ஆரம்பிச்சிருது. நம்முடைய ஒரு திருமணம் முடிந்ததுக்கப்புறமே நம்முடைய குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்குள்ளே, அவங்களுக்காக ஸ்கூல் காலேஜஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேடுறதுக்குள்ளே ஒரு பெரிய சோர்வு தான். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதுலேயே நம்ம என்ன செஞ்சுருவோம், முயற்சி செஞ்சு எப்படியோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் என்ன செய்வோம், படிக்க வைப்போம். ஆனால் அங்கே போனால் அங்கே ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஸ்கூல் மாற்றுறது, அப்படி ஒரு பல காரியங்கள் இந்த வயசுலேயே ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த குழந்தைய பெரிய ஆள் ஆக்கி அவங்கள வளர்த்து அவங்களுக்காக அடுத்த நிலைகளுக்கு போகும்போது, கல்லூரிகளுக்கு போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு வேலை வரும் பொழுது அதுக்காக பிரயாசப்படுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமண காரியங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம், ஒவ்வொரு காரியமாக காலகட்டத்தில் என்ன செய்வோம், முயற்சி செஞ்சு என்ன செய்கிறோம், நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பண்ணுறோம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தோய்ந்து போகாமல் தோல்வி அடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டுடைய பிரசன்னம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்க தெரிந்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு எனக்கும் நலமானதை என்ன செய்கிறார், ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அவரை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்கிறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போவதற்கு அவசியம் இருக்குதா? இல்லவே இல்லையே. ஒரு துளி கூட என்ன இல்லை, அவசியமே இல்லை. நான் செய்வேன் என்று சொன்னதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறதும் துக்கமாக இருக்கிறதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இங்கே ஆண்டவர் அநேகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார், ஆன்லைனில் பார்க்குற எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இதை எல்லாரும் சுதந்திரித்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் அது நம்முடைய கரத்தில் தான் என்ன செய்யுது. ஆமேன், ஆமேன்னு சொல்கிறீங்களா? இந்த இடத்துல கவனித்து பார்த்தால் நமக்கு தெரியும். கொஞ்சம் கீழ் பகுதியில் கேட்குறாரு, இது யார், இது என்ன ஒளிவு மரம், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தேவதன் சொல்லுகிறார் மறுபடியும், இது யாருன்னு உனக்கு தெரியாதான்னு என்ன செய்கிறாரு ஆண்டவர். அந்த இடத்துல தேவதூதனானவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? நடுவில் குத்து விளக்கு இருக்கிறது, அந்த குத்து விளக்குக்கு அருகிலே ஒளிவு மரங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த ஒளிவு மரம் என்ன எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்கும்போது, இது யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு என்ன செய்கிறாரு, தேவதூதன் கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இது யாருன்னு உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய குழந்தைய இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இந்த குழந்தைகிட்ட உங்களை காமிச்சு இது யாருன்னு கேட்டால் தெரியலையே அப்படின்னா நான் என்ன கேட்பேன் அவங்ககிட்ட, இது யாருன்னு உனக்கு தெரியலையான்னு தான் நான் கேட்பேன். விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த குழந்தைகிட்ட அது யாருப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லணும், என்னுடைய அம்மா, இல்லை என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பா, என்னுடைய தம்பி தங்கச்சி அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். உங்களுக்கு விளங்குதா? தெரியலன்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன கேட்பேன், யாருன்னு தெரியலையா, அவங்க கூட தானேப்பா இருக்க, அவங்க வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அந்த ஒளிவ மரம் யார் அப்படின்னா தேவன் அந்த இடத்துல. ஆமேன். கீழே கொஞ்சம் கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா 14வது வசனம் நினைக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, அதை பாருங்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அல்லது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, அதை தியானம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம ஷார்ட்டை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளுவோம். அந்த ஒளிவு மரம் யார்? தேவன். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, இந்த விளக்கு இருக்குது, குத்து விளக்கு இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒளிவ மரங்களில் இருந்து டைரக்டாக என்ன செய்யுது, எண்ணெயே விளக்கில் என்ன செய்யுது, விழுகுது. ஆமென் சொல்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப முயற்சி செய்து தோற்று போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ என்னிடத்தில் இரு, நான் உன்னிடத்தில் தேடி வருவேன், நான் உன்னிடத்தில் வர வைக்கிறவர்களை உன்னை தேடி வர வைப்பேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்
சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேகர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமண காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ ஏன்ட்ட இரு, வர வேண்டியவங்கள உன்கிட்ட என்ன செய்கிறேன், டைரெக்டாக புரோக்கர்கிட்ட போய் கமிஷன் கொடுக்கவே அவசியம் இல்லை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? புரோக்கர்கிட்ட போய் பார்க்கவே தேவையில்லை, பயோடேட்டாவை ஷேர் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாக ஆண்டவர் உங்கள்கிட்ட கொண்டு வருவார். ஆமே. அவருடைய கரத்திலிருந்து பெறுகிற அந்த அனுபவம் வந்து பெரியதுங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? நம்ம மனுஷன்றிருந்தே பெற்று என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். ஆனால் இந்த நாட்கள்லேருந்து ஆண்டவர்கிட்டருந்து நேரடியாக பெற்றுக்கொள்கிற அனுபவத்துக்கு உங்களை என்ன ஆண்டவர் என்ன செய்யணும், கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். அதனால் நேரடியாக என்ன செய்வார், ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் மட்டும் இருந்து பாருங்கள், அவர் அதை செய்வார், வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதனால் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற அநேகர்கிட்ட ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் இதுதான். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை திருமண காரியங்களுக்காக காத்திருக்கலாம், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருந்து பாருங்கள். வேலைகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக அவர் என்ன செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நேரடியாக ஒலிவ மரத்துலேருந்து என்ன செய்ய வருகுது, எண்ணெய் நேரடியாக விளக்கில் என்ன செய்யுது, வந்து விழுகுது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வண்டி வாங்குறீங்க, அதில் பெட்ரோல் போட்டால் தான் என்ன செய்யும், வண்டி ஓடுன்னு தெரியுது. வண்டி கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க, பெட்ரோல் நீங்கள் போட வேண்டாம், உங்கள் லைஃப் டைம் பெட்ரோலை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானே என்ன செஞ்சிடுறேன், நீங்கள் பெட்ரோலே போட தேவையில்லை, ஒரு கார்டு மட்டும் கொடுக்குறேன், அங்கே போய் பல்கில் போய் பெட்ரோல் பங்க்கில் போய் காமிச்சா போதும், ஃப்ரீயாக போடுவாங்க, டேங்கை ஃபில் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் ஆண்டவர் இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருங்க, நான் உன்னை வாழ வச்சுட்டே இருப்பேன். நான் என்ன செய்கிறேன், ஃபியூயலா, பெட்ரோலா, உன்னுடைய விளக்கை எரிய செய்கிற எண்ணெயாய் நானே இருக்கேன்னு சொல்லும்போது இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வேணுமா நமக்கு? ஆமென். அப்போ என்ன செய்யணும், இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. அந்த விளக்கு ஒலிவ மரத்துக்கு கீழே இருக்கணும். ஆமென். ஒரு குழாயில் தண்ணி வருது, நாம் குடமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடம் வந்து அந்த குழாய்க்கு கீழே தானே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு தண்ணி வந்து இன்னும் நிறையிலையே பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நமக்கு தான் என்ன செய்யணும், ஏதோ ஒரு பாதிப்பு போல், சிஸ்டருக்கு பிரதருக்கு ஏதோ பாதிப்பு அப்படின்னு என்ன செய்வோம், நினைப்போம். ஒரு குழாயில் தண்ணி வேணும், ஒரு பாத்திரத்தில் பிடிக்கணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை கொண்டு போய் எங்கே வைக்கணும், அந்த குழாய்க்கு கீழே வைக்கணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் குழாய் கிடையாது, அவர் ஜீவ நதி. அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. குற்றாலெல்லாம் போயிருப்பீங்க, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் பாத்திரத்தில் பிடிப்பாங்க தண்ணியை, அதுவும் நிறைஞ்சு வழியும். அப்படி நிறைஞ்சு வழிகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்களேன், அந்த ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஆமென். அவர் பிரசன்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார். நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒருவரை மட்டும் நான் உங்களுக்காக அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கீழே பாருங்களேன், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 8வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சரி, அதுக்கப்புறம் வாசிங்க. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்புகிறார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. மேலே ஒரு பகுதியை மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். இந்த இடத்துல ஒரு கிராஷ், ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு முன்னும் பின்னும் இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு அது புரியுதான்னு தெரியல, அதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு.
ஆனால் ஆண்டவர் கீழே இந்த இடத்துல எழுதுகிறார் செருபாபேலை பற்றி. செருபாபேல் என்ன செய்வான்? அவனுடைய கை இதை கட்டி முடிக்கும், இந்த ஆலயத்தை என்ன செய்யும்? கட்டி முடிக்கும், கட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் தான் செய்வேன்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல செருபாபேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணணும் கண்டிப்பாக. எத்தனை பேருக்கு அப்படி தோணுது? ஆண்டவர் செய்வேன்னு சொன்னார், ஆனால் இந்த இடத்துல செருபாபேல் செஞ்சு முடிப்பான் ஆண்டவரே மறுபடியும் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய அழகான இருதயம் அந்த இடத்துல மறைந்து இருக்கிறது. ஆமென்னு சொல்கிறீங்களா? அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளங்கும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படி அப்படின்னா, நமக்கு தெரியும் அநேக நேரத்தில் ஒருவேளை நம்முடைய வீட்டில் நீங்கள் கிராமங்களில் வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஒரு வீட்டில் பக்கத்தில் ஏதோ பாம்பு ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க அப்பா அவங்களுடைய பெரியவங்க யாராவது அடிப்பாங்க. ஒரு தகப்பன் அடிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொல்கிறேன். ஒரு பாம்பு வந்துட்டு அதை அடித்தாங்க. எங்கள் அப்பா அடித்து அதை கொன்னுட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் என்னுடைய தம்பிகிட்ட ஒரு கம்பை கொடுத்து, நீயும் அதை கொல்லுப்பா. கொன்ன பாம்பை அவர் என்ன செஞ்சாங்க? எங்கள் அப்பா அதை கொல்லுன்னு சொல்லி அதை வந்து என் தம்பி அப்படியே அதை கொல்கிற மாதிரி, உயிரோடு இருக்கிறத கொல்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க? நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? கொல்கிறான் அந்த பாம்பை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இந்த பாம்பை கொன்னதே இவன் தான்ப்பா அப்படின்னு என்ன செய்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? அந்த பாம்பை உண்மையாகவே யாரு கொன்னா? தகப்பன் தான். நம்முடைய சாதாரண நம்முடைய உலக தகப்பனே இப்படி சொல்லும் பொழுது, நம்முடைய பரம தகப்பன் என்ன சொல்வார் அப்படின்னா, அவர் தான் செய்வார். ஆனால் செஞ்சது நீங்கன்னு சொல்லி என்ன செய்வார் ஆண்டவர்? உங்களை என்ன செய்வார்? உங்களுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும் பொருட்டு அதை என்ன செய்வார்? இந்த உலகத்திற்கு காண்பிப்பார். அப்படி காண்பிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த இடமும். ஆமென்னு சொல்கிறீங்களா? இது உங்களால் எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாவீது ஆண்டவரோடு கூட அதிகமாக இருந்தார். ஏன் அப்படின்னா, மனுஷங்களால் அவர் ஒதுக்கப்பட்டவனாக என்ன செஞ்சார்? இருந்தார். காட்டுக்குள்ளே அவர் ஒரு விற்கப்பட்ட ஒரு அனுபவமாய், அவனுடைய குடும்பம் அவனை ஏற்றுக்கொள்ளலை, அவனுடைய சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளலை, அவன் கூட இருந்த உறவுகள், கூட பிறந்த இரத்த உறவுகள் கூட என்ன செய்யலை? அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை ஆடுகள் மேய்க்க காட்டுக்குள்ளே, எப்படி கரடியும் சிங்கமும் இருக்கிற இடத்துல அவனை ஒதுக்கின நிலையில் இருக்கும் பொழுது, ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவன் யார் கூட இருந்தான் அப்படின்னா, ஆண்டவர் கூட மட்டும்தான் என்ன செஞ்சான்? இருந்தான். அவரை துதிக்கிறவரான், அவரை ஆராதிக்கிறவரான், அவருடைய பிரசன்னத்தில் நேரத்தை செலவு பண்ணுறவனா அவர் என்ன செஞ்சார்? இருந்தார். அவர் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் கரடி என்ன செய்யுது? வந்ததா? ஆனால் கரடியை அவன் கொன்னதாக என்ன செய்யுது? வேதம் எழுதப்பட்டிருக்கா? சரி, அதே மாதிரி சிங்கம் ஒரு தடவை வந்தது. சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சாராம்? கிழித்து போட்டதாக என்ன செஞ்சது? எழுதப்பட்டிருக்கா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது எல்லாம் எழுதப்பட்டது, மேற்கோள் காட்டப்பட்டது. ஆனால் ஒரு சம்பவம் வெளியரங்கமாய் காட்டப்பட்டது. அது என்ன அப்படின்னா, கோலியாத்தின் சம்பவம். இது எல்லாமே மறைமுகமாக நடத்தப்பட்டது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? கரடியை கொன்னதாக இருக்கட்டும், சிங்கத்தை கொன்னதாக இருக்கட்டும், இவர் தான் போய் என்ன சொல்லியிருப்பார்? இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இந்த சிங்கம்லாம் கொன்னேன் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் காண்பிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, கோலியாத் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அவர் பார்க்குறாரு. அவருடைய பிரசன்னத்திலேயே இருந்ததுனால, ஆண்டவர் கூடவே இருந்ததுனால, ஒரு பெரியவன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரியவனாக தெரிகிற, ஒரு எதிரியாய் தெரிகிற ஒருவன் அவனுக்கு பெருசாக தெரியல. யாருக்கு பெருசாக தெரியல? ஏன் அப்படின்னா, அவன் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கிறான். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே பெருசாக தெரியுதா? அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கணும். எல்லாமே சிறுசாக தெரியுதா? அப்போ நீங்கள் ஆண்டவர் கூட தான் இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதனால் உங்களுக்கு எல்லாமே பெருசாக தெரிகிற இடத்துல இன்னும் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கூட இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தில் இங்கே இருக்க வேண்டிய நாட்களும் நேரமும் அதிகமாகி மாற வேண்டும். ஹல்லேலூயா! பாருங்களேன், ஆண்டுடைய அவர் மேலே தான் நம்பிக்கை. ஆமென். இப்போ என்ன செய்கிறாரு? அந்த கூழாங்கல்ல எடுத்து அந்த கவனில் வைத்து அவர் என்ன செய்கிறாரு? குறிப்பார்த்து எய்கிறார். அந்த இடத்துல என்ன ஆகுது? கோலியாத்தினுடைய நெற்றியில் போய் விழுகுது. ஹல்லேலூயா சொல்கிறீங்களா?
இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். விழும்போது அவர் எப்படி விழுந்திருக்கணும்? அவர் மல்லாக்க விழுந்திருக்கணும். ஆனால் அவர் எப்படி விழுகிறாரு? சரி, ஆமாம், மல்லாக்க விழுந்திருக்கணும். அவர் விழுகிறது எப்படி விழுகிறாரு? இப்போ இந்த இடத்துல யார் கிரியை செஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது? தேவன் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பின்னாடி விழல, அவர் எப்படி விழுந்திருக்காரு? ஏன்னா அந்த இடத்துல அவனுக்காக நிற்கிற ஒருவர் இருந்தார். அவருடைய பிரசன்னத்திலே இருந்தவங்களுக்கு அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் நாம் பேசுகிறதெல்லாம் என்ன? அந்த இடத்துல மற்ற மனிதர்கள்லாம் பேசுனது என்ன? கோலியாத்தை வென்ற தாவீது அப்படின்னு தான் பேசப்பட்டது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நாம தான் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறவர். ஆனால் அவர் தான் செஞ்சுருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். எதையோ ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு ஆண்டவர் செஞ்சாருன்னு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களே நான் சொல்லணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறாரு? அவர் நம்மளை பெருசாக பார்க்கணும் விரும்புகிறார். நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறார். பாருங்களேன், எத்தனையோ தெய்வம் இருக்குது இந்த உலகத்தில். அதெல்லாம் என்ன நினைக்குது? என்ன உயர்த்தணும், எல்லாரும் என்ன செய்யணும்? உயர்த்தணும், என்ன ஆராதிக்கணும், என்ன தான் பண்ணணும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும் என்ன செய்கிறாரு? ஹல்லேலூயா. இவ்வளோதான் கை தட்டுவீங்களா? ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவருக்கு நன்றாய் கை தட்டலாமே. அதனால் அவருடைய பிரசன்னம் மாத்திரமே நம்முடைய தகுதி. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நம்மளால் முடியாத எல்லா விஷயத்தையும் அவரால் முடிகிறதுக்காக ஒரே ஒரு தகுதி தான். அவர் பிரசன்னத்தில் இருங்க, அவர் கூட இருங்க, அவர் உங்களை நடத்துவார். இப்படிப்பட்ட விசேஷ அனுபவங்களை என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இதை போலவே ஆண்டவனுடைய வாழ்க்கையில் போன மாதத்தில் தான் அற்புதத்தை செய்தார். ஒரு சில விஷயங்களுக்காய் காத்திருக்க ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. அப்போ முழுமையாய் நான் முயற்சி செய்கிறத நிறுத்த சொன்னாங்க ஆண்டவர். நான் நிறுத்தினேன். சில விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறத நான் நிறுத்தினேன். ஆண்டவர் நிறுத்த சொன்னதுக்கப்புறம் அவரை நம்ப வைக்க அவர் நம்மளுக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, முயற்சி செய்கிறத நிறுத்திட்டு ஆண்டவர் கூட இருக்கிறதே நிறுத்திடுவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? முயற்சி செய்கிறத நிறுத்ததை மட்டும் சொல்லலை, நீங்களும் என்ன செய்யணும்? ஆண்டுடைய பிரசன்னத்தில் கண்டினியூ பண்ணுங்கள். எதை ஸ்டாப் பண்ணணும், எதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். ஆமென்னு சொல்கிறீங்களா? ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருங்க. மற்ற எல்லா முயற்சியும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் விட்டுருங்க. அதை ஆண்டுடைய பிரசன்னத்தில் சப்மிட் பண்ணிடுங்க. ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார். கிரியை செய்து முடித்து விட்டார். அற்புதங்களை ஆண்டவர் எனக்கு சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். போன மாதம் நடந்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் ஆரம்பமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். என் வாழ்க்கையில் நிறைவேறினது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாய் கொடுக்குறார். நம்ம எல்லாரும் அதை சுதந்திரித்து போகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாவற்றிற்கும் நாங்கள் முயற்சி செய்வதற்கு முன்பதாக எங்கள் ஆவியான தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எஸ் ஆவியானவரே, எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டுடைய பாதத்தில். அற்புதமான ஒரு நல்ல நேரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குறைவானதையே தேடி 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 ஓடிட்டுருக்குறோம். ஆனால் ஆண்டோடைய விருப்பம்லாம் என்ன தெரியுமா? நமக்கு நிறைவானதை, நம்முடைய வாழ்க்கையில் தரமானதை தரணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருங்க. அதனால தான் நீங்கள் விரும்புகிற குறைவானதை உங்களுக்கு இன்னும் கொடுக்க விரும்பல. அவர் இன்னும் அநேக நேரத்தில் சில மாற்றங்களை விரும்புகிறீங்க நீங்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் என்ன தெரியுமா? என் கையிலேருந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். நான் விரும்புகிறபடி உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் எல்லாத்தையும் நான் தாமதமாய் மாற்றி வைத்திருக்கிறேன். என் பிரசன்னத்துக்கு வா, நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுடைய இருதயங்கள் இதற்கு பழக்குவிக்கப்படுவதாக ஆவியானவரே உங்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களால் முடியாததை உங்களால் முடிய பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும்
செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் இங்கு இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் இங்கு இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர். பலத்தாலும் பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எங்கள் ஆவியானவரே, எங்களால் முடியாத எல்லாவற்றையும் உங்களால் முடிய பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நற்கிரியை துவங்கின நல்ல தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய நாள் மட்டும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த பராக்கிரமத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் உம்முடைய பிரசன்னத்திலே தரித்திருக்கிறவர்களாய் இன்னும் எங்களுடைய நேரத்தை அதிகமாய் உம்மோடு கூட செலவிட, எங்களுடைய ஒவ்வொரு நொடிகளும் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே கெட்ட கிரியைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிரசன்னத்துல இருக்கும்போது நீங்க அகற்றி விடுகிறீங்க. உங்களை போல எங்களை மாற்றுகிற நீ வல்லவராய் இருக்கிறீர் ஆவியானவரே. என்னில் நற்கிரியை துவங்கியவர் முடிவு நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை துவங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடித்தீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடித்தீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஆவியானவரே, எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை கரங்களை தட்டி நாங்கள் மகிமைப்படுத்துறோம்ப்பா.
எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். எங்கள் முயற்சிகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய முயற்சி எல்லாம் இனிமேல் எப்படி மாற வேண்டும் என்றால், உங்க பிரசன்னத்துல இருக்கணும். நாங்க முயற்சி செய்யறவங்களா மாறணும் ஆண்டவரே. எந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறவங்களா நாங்க முயற்சி செய்யணும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் ஆண்டவரே. மற்ற எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வதற்காய் நன்றி. சிறுபாவேலோடு பேசின அந்த வார்த்தையை இந்த நாளில், இந்த மே மாதத்தின் முதல் நாளில் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட நடக்க, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்க கிருபைகளை தருவீராக. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம் காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை எடுக்கும்படியாய் நியமிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வந்து அதில் உதவி செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சாவாயை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமும் காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. நம்ம யாவரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்காய் மீண்டும் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அதில் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது ஆண்டவரே. ஏன்னா அப்படியே செய்ய போகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த மே மாதம் முழுவதும் இந்த 1ஆம் தேதி முதல் 31 நாட்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யாவையும் நீர் செய்து முடிக்க போகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்துக்குள் எப்பொழுதும் இருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதியும், வியாதிக்கு விலக்கி இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே எங்களுடைய தலைமை போதகருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் கொடுத்த சுகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சர்வாங்க சுகத்தை கொடுத்து அவருடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி ஆண்டவரை உயர் ஸ்தலங்களிலே ஏற பண்ணுவீராக. நடைபெற்று வருகிற ஆலய கட்டுமான வேலைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை கர்த்தர் சந்தியும், பொருளாதார தேவைகள் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்கி இந்த மகிமையான ஆலயத்தில் நாங்கள் மகிமையாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளில் நடக்கிற எல்லா ஜபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே காலை நடக்கிற உபவாச ஜபத்தில் அநேகர் வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து தருவீராக. சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உடைய வார்த்தையை கொடுத்த மகனுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இள வயதில் நீர் அபிஷேகித்து நீர் பயன்படுத்தி வருகிறீர். இன்னும் 1000 லட்சங்களுக்கு பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா.
உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பு வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய வருகை நாள் பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். ஆண்டுடைய வார்த்தையின்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால்